வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மைதிலி சம்பத் அவர்கள் எழுதிய அம்மாவிற்கும் அம்மா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தூளியில் இருந்த குழந்தை அழவும் அம்மா முக்கி முனகிக் கொண்டு எழுந்திருக்க முயன்றாள். சாரங்கனுக்கு தூக்கம் கலைந்து விட்டது. சடக்கென்று எழுந்து, நான் ஆட்டுறம்மா, நீ இன்னும் கொஞ்ச நாழி படுத்துக்கோ என்றான். ஏண்டா, நீ எழுந்துட்டியா பாவம் என்றபடி அம்மா படுத்து கொள்ள இவன் தூளியை ஆட்டினான். அது அழுகையை நிறுத்தவே இல்லை. தொட்டு பார்த்தால் தூளி நனைந்திருந்தது. சாரங்கன் முகம் சுளிக்காமல் பொறுப்பாக துணி மாற்றினான். இப்போது தூளியை ஆட்டியதும் தூங்கிவிட்டது குழந்தை. சந்தடி கேட்டதுமே திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த அவன் அப்பா வீரராகவன் எட்டி பார்த்தார். தூளியை ஆட்டிக் கொண்டிருப்பது இவன் என்றதும் திரும்ப போய் படுத்து விட்டார். அண்ணா, மணி என்ன என்று கேட்டாள் பெரிய தங்கை விஜயா. 4 கூட ஆகல, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என்றான் சாரங்கன். திரும்ப தானும் இன்னும் சற்று படுத்து கொள்ளலாம் என்று வந்தால் சின்ன தம்பி சக்கரபாணி இவன் இடத்திற்கு புரண்டு வந்திருந்தான். சரி என்று இவன் கூடத்து அறையின் வாசலில் இனிமேல் அங்கே படுத்து கொண்டால்தான் என்ன என்று நினைத்து கொண்டே படுத்தான். அந்த ரூம் இல்லாவிட்டால் இந்த கூடம் இப்படி நிரம்பி இருக்காது என்று எப்பவும் தோன்றும் இவனுக்கு. எத்தனை நாட்கள் அப்பா அம்மாவை அதட்டி கூப்பிடுவதும், அம்மா குழந்தைகள் யாராவது விழித்து கொண்டு விட போகிறார்களே என்ற பயத்துடன் கெஞ்சும் குரலில் கிசுகிசுப்பாக மறுத்துவிட்டு பின்னாடியே இவர்களை எல்லாம் மிதித்து விடாமல் ஜாக்கிரதையாக உள்ளே போய் வருவதையும் கவனிக்காதது போல் கவனித்து ஆழ்ந்து தூங்குபவன் போல் கிடந்திருக்கிறான். அம்மாவிற்கு எப்படித்தான் அப்பாவை மன்னிக்க முடிகிறதோ? இவனுக்கு தெரிந்தே இதே ஊரில் ஐயங்கார் தெருவில் ஒன்று, கடலங்குடி தெருவில் ஒன்று என்று 2 வீடுகள் அப்பாவின் சீட்டாட்டத்திற்கு பலியாகி இருக்கிறது. இன்றைக்கு பச்சையப்ப முதலி தெருவில் இந்த வீடு ஒன்றுதான் மிச்சம். அம்மா கழுத்திலும் கையிலும் எத்தனை நகைகள் போட்டிருப்பாள்! ஏன் தங்கச் சுரங்கமாய் பண்டார வாடையில் இருந்த வெற்றிலை தோட்டமெல்லாம் அவருடைய சீட்டாட்டத்திற்கு பலியாகி விட்டது. அதோடு மட்டுமா, இவன் சின்னவனாய் புரிந்தும் புரியாத வயதில் இருக்கையில் இவனுடைய பெரியம்மா ஒரு நாள் வந்திருந்தாள் அம்மாவை பார்க்க. அப்போதும் அம்மா அவனுடைய சின்ன தம்பியை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாள். இவன் கூடத்தில் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு சமையல் அறையில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இத பார் கோமளா, நீ இப்படி வருஷா வருஷம் வயத்தை சாச்சுண்டு நிக்கிறது நன்னாவா இருக்கு? 50 நாள் தான் ஆறதுன்னா பேசாம நீ என்னோட டாக்டர் கிட்ட வா, டிஎன்சி பண்ணிண்டு வந்துடலாம் என்றாள் இவன் பெரியம்மா. இல்லக்கா, அவர் சம்மதிக்க மாட்டார் என்றாள் கோமளா. அவருக்கு தெரியவே வேண்டாமே. நாளைக்கு ஒரு நாள் எதையாவது சொல்லிட்டு வாயேண்டி, சாயந்தரம் வந்துடலாம். இல்லக்கா, இதெல்லாம் பெரிய பாபம் என்பார்க்கா. தவிர இவருக்கு என்னைக்கானும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஆட்டமா ஆடுவார், தையா தக்கான்னு குதிப்பார். ஏண்டி, அவர் புகையிலை போடுறதும் காசு வச்சு சீட்டு ஆடுறதும் புண்ணியமா? கோமளி, ஊர்ல புரோகிதம் பண்ணி முன்னுக்கு வரவா இல்லையா என்ன? இவரை இப்ப ரொம்ப யாரும் கூப்பிடாததுக்கு காரணமே இவரோட இந்த வழக்கங்கள் தான். நம்ம எல்லாம் எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தா நம்ம அப்பா அம்மா! ஒத்தொத்தருக்கும் எத்தனை நகையும் நட்டும் சீருமா சளைக்காம கொடுத்து கல்யாணம் பண்ணா. இப்படி ஒருத்தர்கிட்ட வந்து மாட்டிண்டு ஒண்ணும் இல்லாம உருவின திருக்கோலமா நிக்கிறையேடி. எனக்கே உன்னை பார்க்கறச்சே வயத்தை பிசைறது. நல்ல வேளை நம்ம பெரியவாள்லாம் இந்த கன்றாவி எல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டா என்றாள் பெரியம்மா. ஆமா, அவள்லாம் இருந்தா மட்டும் என் தலையெழுத்தை மாத்தி எழுதிட போறாளாக்கும். ஆத்துக்காரர் சொன்னதை அப்படியே கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாளோ இல்லையோ, இப்ப படுறேன். ஊர்ல எத்தனை பேர் உன்னை பத்தி எங்கிட்டயே கேலியா பேசுறா தெரியுமா என்றாள் பெரியம்மா வேகமாக. அம்மாவுக்கு தெரியாமல் என்ன, அந்த காலத்திலேயே யாராவது அரிதாகத்தான் 3 குழந்தைகள் கூட பெற்று கொண்டார்கள். ஒரு நாள் இவன் தம்பி சக்கரபாணியை எதிர் வீட்டு மாமி கூப்பிட்டு உட்கார வைத்து கொண்டு, உங்க அப்பா பெருமாளோட 12 நாமத்துக்கும் குழந்தை தயார் பண்ண போறாராமேடா என்று கேட்டு
அங்கு இன்னும் 2 பெண்கள் சிரித்து கொண்டு நிற்க இவன் தம்பியை இழுத்து கொண்டு வந்தான் எரிச்சல் பட்டு. ரோசத்தை பாரு என்று அவர்கள் சிரிப்பை தொடர்ந்தனர். இவனுக்கு இப்போது 2 தம்பிகள் 2 தங்கைகள் ஆகிவிட்டார்கள். இன்னும் 4 மாதத்தில் அடுத்த உருப்படியும் வந்துவிடும். காலங்கார்த்தால வேண்டாத எண்ணங்கள் என்று சலிப்பாக வந்தது இவனுக்கு. எழுந்து பாலுக்கான சீட்டையும் பிளாஸ்டிக் கூடையும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தான். அப்பா 2ஐயும் வாங்கி கொண்டார். ஏன் போன வருஷம் கூட வீரராகவனுடைய தங்கை இவனுடைய அத்தை வந்திருந்தவள். மன்னி, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் உடம்பு இன்னும் எவ்வளவு தாங்கும்? ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தானே உங்க 2 பேர்ல ஒருத்தர் என்றாள். அவருடைய சிநேகிதர் ஒருத்தர் 2 பிள்ளை இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிண்டார். அப்புறமா அந்த 2ம் ஏதோ குளிக்க போன இடத்துல ஆத்தோட போயிடுத்துகள். அதுதான் இவருக்கு பயம். நான் பண்ணிண்டாலும் வீக் ஆயிடுவேனாம். பசங்களை யார் பார்த்துப்பாங்கிறார். இப்பவே ரொம்ப முடியத்தான் இல்லை. என்னவோ சாரங்கன் அனுசரணையா இருக்கானோ. என்னோட காலமும் ஓடுறது. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரம் என்று அழுத்து கொண்டாள் அம்மா. எண்ணங்களில் இருந்து விடுபட்டு, அம்மா காஃபி போட்டுட்டேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு குளிக்க போமா. உன்னால சமைக்க முடியுமா, இல்ல நான் சமைக்கட்டுமா என்று கேட்டான் சாரங்கன். என்னால முடியும்டா, நான் சமைச்சிடுவேன். ஏண்டா நீ எனக்கு அம்மாவா, நான் உனக்கு அம்மாவா என்று கேட்டு சிரித்தாள். கொல்லையில் இருந்த காலி இடத்தில் கீரை, சீக்கிரமாய் பயன் தரும் காய்கறிகள் என்று ஏதோ போட்டிருந்தான். கீரையையும் 1/2 கிலோவிற்கு வந்த கத்திரிக்காயையும் பறித்து அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா கீழே உட்கார்ந்து நறுக்குவது கஷ்டம் என்று தோன்ற தானே அவைகளை நறுக்கி வைத்துவிட்டு, அம்மா புளிக்கீரையும் கத்திரிக்காய் கறியும் பண்ணிட்டு விஜயாவுக்கும் அமுதனுக்கும் கொஞ்சமாவது எடுத்து வச்சிருந்து போடுமா என்று சொல்லிவிட்டு தான் குளித்துவிட்டு கிளம்ப எழுந்தான். இவன் நினைவுபடுத்தியதால் அம்மா சின்னதுகளுக்கும் எடுத்து வைப்பாள். இல்லாவிட்டால் இவனுடைய திருத்தகப்பனார், கோமளி, எங்க அம்மா ஒரு கத்திரிக்காய் வதக்கல் பண்ணுவா பாரு, அப்படி ஒரு ருசியா இருக்கும் டி என்று 30 வருஷம் முன்னால் போய்விட்ட அம்மாவை நினைத்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் தானே காலி பண்ணிவிட்டு போய்விடுவார். என்ன அப்பாவோ, தான் பெற்ற குழந்தைகளை பற்றி கூட கவலை இல்லாமல் ஆயாசமாக இருந்தது. கிளம்பணும். இன்னைக்கு வக்கீல் ராமபத்ரன் சீக்கிரம் வர சொல்லியிருக்கிறார். லேட் ஆனால் கடுப்படிப்பார். இப்போது அவர் கொடுக்கும் ரூபாய் 700 சாயந்தரம் கோஆபரேட்டிவ் பால் சொசைட்டியில் போய் கணக்கெழுதி கொண்டு வரும் ரூபாய் 500 இரண்டும் தான் வரும்படி. இதை தவிர ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கான்ட்ராக்டரும் கணக்கெழுதி அவர் கொடுப்பதையும் கொண்டு வருவான். வாடகை இல்லாததால் வீடு ஏதோ ஓடுகிறது. அப்பாவை கூப்பிடுபவர்களையே காணோம். கூப்பிட்டு வேலை முடிந்து பணம் வாங்கி வந்தாலும் இஷ்டம் இருந்தால் கொஞ்சம் கொடுப்பார். நம்ப முடியாது. வக்கீல் ஆத்துமாமி ரொம்ப நல்லவள். அரிசி குருணை, வாழைக்காய் தார் போட்டால் 4 காய், தன் பழைய புடவை என்று ஏதோ தந்து கொண்டேதான் இருப்பாள். பாதி நாள் இவனும் இவன் பெரிய தம்பியும் வடித்த கஞ்சியோ குருணை கஞ்சியோ துளி உப்பு போட்டு மோருடன் சாப்பிட்டு விட்டு போவார்கள். இவர்கள் 2 பேரும் தானே நிலைமை புரிந்தவர்கள். பசி பொறுத்து கொள்ள வேண்டியதுதான். அம்மாவிற்கு கை அகல நிலம் பாக்கி இருந்தது. தை மாதம் அறுப்பு முடிந்ததும் அப்பா ஆடுகிற ஆட்டத்தை பார்க்க வேண்டுமே. தன் சிநேகிதர்களை எல்லாம் சாப்பிட கூப்பிட ஆரம்பித்து விடுவார். என்னவோ 4 வண்டி நெல் மூட்டை வந்திருக்கிறார் போல. ஒரு நாள் இவன் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டுத்தான் அந்த பழக்கம் நின்றது. அம்மா பிள்ளை பெறுவதற்குள்ளாவது ஒரு நிரந்தர வேலை கிடைத்தால் தேவலை. இவனும் தான் டிகிரி முடித்து விளையாட்டு போல் 2 வருஷங்கள் ஆகிறது. லஞ்சம் சிபாரிசு இதற்கெல்லாம் இவனிடம் வழி இல்லை. நல்ல மார்க் ஒன்றுதான் தெரிந்த ஒரே வழி. அதற்கு மதிப்பு ஏது இந்த காலத்தில்? வக்கீல் வீட்டிற்கு போய்விட்டு சாயந்தரம் வரும்போது அப்பா கூடத்தில் உட்கார்ந்திருந்தார். இவனை பார்த்ததும், இப்படி வாடா, இங்கு உட்காரு. கோமளி, நீயும் வா, வந்து உட்கார், கொஞ்சம் பேசணும் என்றார். வேண்டா வெறுப்பாக இருவரும் உட்கார அப்பா தொடர்ந்தார். ஏ கோமளி, உனக்கு திருப்பராய்த்துறை மைனர் ராஜகோபாலனை தெரியுமோ என்று கேட்டார். தெரியாதே என்றாள் கோமளா. ஏண்டி, பெயர் காதுல விழுந்ததில்லையா? மகா பெரிய பணக்காரர். நிலபுலனுக்கும் வீடு வாசலுக்கும் அளவே இல்லை. சரி, அதுக்கு என்ன இப்போ? முழுக்க கேளுடி, அவசர குடுக்கை. அவளுக்கு ஒரே பொண்ணு, முழு சொத்தும் அதுக்குத்தான்.
அந்த பொண்ணுக்கு இப்ப வரன் பார்க்கறாளாம். சரி பார்க்கட்டும். நம்ம ஆத்துல என்ன பிள்ளையா இருக்கான்? ஏண்டி இல்லை, உன் சீமந்த புத்திரனுக்கு அந்த சீதேவி தரையங்கிறார்டி. என்னது, சாரங்கனுக்கு கல்யாணமா? அவனுக்கு இப்ப என்ன வயசு? முதல்ல நல்லதா ஒரு வேலை இருக்கா? இன்னும் மாட்டு பொண்ணு வேற வந்து பிள்ளை பெத்து குடித்தனம் பண்ண இங்க இடம்தான் இருக்கா? என்ன பேசுறேள்? சாரங்கன் சகிக்க முடியாத யோசனை என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டான். கூடத்து ரூமுக்குள் போனானே தவிர காது அப்பா பேசுவதில் இருந்தது. எப்ப பார்த்தாலும் எனக்குத்தான் ஓயாமல் பிள்ளை பேரு ஊர் சிரிக்கிறதும்பியே. இப்ப அந்த குவாலிஃபிகேஷனுக்குத்தான் பொண்ணை தரேங்கிறார் என்று அகங்காரமாக சிரித்தார். பிறகு அவரே, புரியலையா? அவ குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா ஒத்த குழந்தைக்கு மேல பிறக்கிறது இல்லையாம். அதனால ஜோசியர் சொன்னபடி நிறைய குழந்தைகள் இருக்கிற வீட்டுல தான் பொண்ணை கொடுக்கணும்னு வரன் தேடுறா. இப்ப புரியறதா? கேட்டுக்கொண்டிருந்த சாரங்கனுக்கு அருவருப்பாக இருக்க கோமலா கேட்டாள், இவன் சின்னவன், வேலை கூட ஆகல என்றாள். அதை பத்தியெல்லாம் நாம கவலைப்பட வேண்டாண்டி. அவ ஆத்திலேயேதான் சாருக்கு ராஜபோக வாசம். மொத்த காசு பணமும் இவனது தானே. ஓ, வீட்டோட மாப்பிள்ளை தேடுறாளா? ஆக எனக்கு ஆதரவா இருக்கிற என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரிக்கிறேள். நான் இவனைத்தான் மலை போல நம்பின்னு இருக்கேன். கீழே இருக்கிறதுகளை முன்னுக்கு கொண்டு வர என்ற கோமலாவிற்கு தொண்டை அடைத்து விட்டது. யாரடி இவ தத்து பித்துன்னு பேசிண்டு ஆதாயம் இல்லாம பிள்ளையை விட்டு கொடுப்பனா? அவ நமக்கு 3 லட்சம் தராடி. நான் 5 லட்சம் கேட்க சொல்லி இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன சின்னதுகளை பத்தி கவலை? பதிலே சொல்லாமல் கோமலா எழுந்து உள்ளே போய்விட்டாள். சாரங்கனுக்கு கண்ணிலே ஜலம் தழும்பிக் கொண்டிருந்தது. சி, என்ன மனிதர் இவர் என்று தோன்றியது. சரி, இது அன்றைய பேச்சு, அதோடு காற்றில் போய்விடும் என்று நினைத்தான். ஆனால் வாரம் ஒரு தடவை, 2 தடவை, பிறகு தினமும் என்று அப்பா இதையே பேச ஆரம்பித்ததும் இவனுக்கு கடுப்பான கடுப்பு, கோபமான கோபம். அன்றைக்கு திரும்ப அவர் நேரடியாக சாரங்கனை கேட்டார். அவன் பதில் ஏதும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். என்ன துரை வாயில குழக்கட்டையா? எல்லாம் அம்மா கொடுக்கிற இடம். இத்தனை திமிர் இருந்தா நன்னா அனுபவிப்படா என்றார். அது என்ன, பெத்த பிள்ளைக்கு சாபம் இடுற அளவுக்கு சாத்திரம் வருமா என்ன? சித்த பேசாம இருங்கோ, நான் கேட்டு சொல்றேன் என்றாள் கோமலா. அப்போ நீ ஒத்துண்டுட்ட இல்லையா என்றார். ஒத்துக்காட்டா நீங்க நினைச்சதை சாதிக்காம விட்டுட போறேளா என்ன என்றபடி உள்ளே போனாள் கோமலா. மறுநாள் காலை வக்கீல் வீட்டிற்கு புறப்பட்ட சாரங்கன் கையிலே ஒரு பை இருந்தது. அம்மா, வக்கீல் ஐயம்பேட்டைக்கு ஒரு கேஸ் விஷயமா போறார். நானும் கூட போகணும். நாளைக்கு சாயந்தரம் தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். அதற்கு மறுநாள் மாலை வந்து நுழைந்த பிள்ளையை பார்த்ததும், வக்கீலோட போறேன்னு புளியிட்டு எங்க போயிட்டு வரான்னு உன் செல்ல பிள்ளையை கேளுடி என்றார் வீரராகவன் கோமலாவிடம். அவனே ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கான். எதுக்கு வந்து நுழையும் போதே அவனை பாய்ஞ்சு பிடுங்குறேள் என்றாள் கோமலா. ஏய், அவனை கேளுடினா என்னமோ என்ன அடக்கறையே? போய் எவ வீட்லையோ தங்கிட்டு வரான். நீயும் நம்மின் இருக்கியே பைத்தியம் மாதிரி என்று உருமினார் வீரராகவன். ராமா என்ற காதை பொத்தி கொண்டாள் கோமலா. நீ காதை பொத்திக்கிற, அவன் எப்படி நிற்கிறான் பாரேன், கல்லுளி மங்கன் மாதிரி தடியன் என்றார். தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையை இப்படி வாய்க்கு வந்தபடி வையறேளே. அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. முதல்ல அவன் வாயில ஒரு சின்ன பொய் கூட வராது, சொல்ல மாட்டான். முதல்ல அதை நினைவில் வச்சுண்டு பேசுங்கோ என்றாள் கோமலா. ஆமா, மெச்சிக்கோ உன் பிள்ளை லட்சணத்தை. நான் நேத்திக்கு வக்கீலை பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன். ஆத்துல மாமிக்கு உடம்பு தேவலையா? பொறுப்பான பிள்ளை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு கெட்டுண்டு போனானேன்னு கேட்டார். நான் போனா போறது, அவர்கிட்ட இவனோட குட்டை உடைக்க வேண்டாம்னு ஒன்னும் சொல்லாமலேயே வந்துட்டேன். சொல்லுடா, எங்க ஊர் சுத்திட்டு வர? வாயை திறக்காத சாரங்கன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அப்பாவிடம் நீட்டினான். என்னடா, வேற நல்ல வேலை கிடைச்சுடுத்தா? அதுக்குத்தான் போயிருந்தியா? சொல்லேண்டா என்றாள் கோமலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. 2 நாளா என் சிநேகிதன் பட்டாபி ஆத்துல தான் இருந்த. இது என்னடா புது பழக்கம், வேற ஒருத்தர் ஆத்துல போய் தங்குறதுன்னு என்று கேட்டாள் கோமலா. அதானே, அவ அதுல சின்ன பொண்ணுகள் யாராவது இருக்காளா? பின்ன இவனுக்கு அங்க என்ன வேலை என்று கொதித்தார் வீரராகவன். அவர் கண்களையே உற்று பார்த்த சாரங்கன்,
நான் குழந்தை பிறக்காமல் இருக்க கருத்தடை ஆபரேஷன் பண்ணிண்டு வந்துட்டேன். இனி அந்த ஆஸ்பத்திரியில குடுத்த அதுக்கான சர்டிஃபிகேட் என்றான். ஐயோ! குழந்தை என்ன காரியம்டா பண்ணிண்டு வந்து நிக்கிற? என்று அலறினாள் கோமளா. அம்மா, நான் சொல்றத நிதானமா கேளு. இவர் 5,00,000க்கு என்னை பிள்ளை பெத்து தரேன்னு வித்துட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். 5 இல்ல 50,00,000 கொடுத்தா கூட ஊதி தள்ள இவருக்கு தெரியாதா? எனக்கு இருக்கிற 2 தங்கை, 2 தம்பி, வரப்போற இன்னொன்னு, அப்புறம் நீ. உங்க கதையெல்லாம் என்ன ஆகும்? உங்களை எல்லாம் யார் பார்த்துப்பா? திருப்பராய்த்துறை மைனர் ராஜகோபாலன் வந்து பார்த்துப்பாரா? இவருக்கு தான் விவேகம் இல்லைனாலும் எனக்கு வெட்கம் விவேகம் எல்லாம் இருக்கும்மா. நீங்க எல்லாரும் என் குழந்தைகள். உங்களை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த சந்தோஷமே எனக்கு போதும்மா. அதனால தான் இந்த முடிவு என்று சொல்லிவிட்டு கூடத்து ரூமிலே போய் கதவை சாத்திக் கொண்டான் சாரங்கன். விக்கித்து போய் வாய் அடைத்து நின்று கொண்டிருந்தார்கள் கோமளாவும் வீரராகவனும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.